ப்ரொடியூசர் பல கோடியில் அடிச்சு இந்த டேஸ் நீங்கள் சொன்ன டேட்ஸ் படம் பண்ணுறீங்களா? கிடையாது. சொன்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறீங்களா? அதுவும் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க. சரி அவுட்புட்டாக நல்லா வருதா? அதுவும் கிடையாது. நீங்கள் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிங்கன்னா அப்புறம் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி போவோம்? ஏன் நீங்கள் இந்த மற்ற மொழி லாங்குவேஜ் படம்லாம் இங்கே தமிழில் டப் பண்ணி சூப்பர் ஹிட் ஆகுது. ஸோ காந்தாரை ஏன் வந்து 1000 கோடியை தொடப்போகுது? என்ன காரணம்? நீங்கள் மக்களுக்கு புதுசாக சொல்கிறீங்க. அந்த கதையை ஒரு மாதிரி நினச்சனை கொண்டு போய் மக்களை உட்கார வைக்கிறீங்க. ஏன் தமிழ் டைரக்டர்ஸ் அந்த கெப்பாசிட்டி இப்போ இருக்க டைரக்டர்ஸ் ஏன் இல்லாமல் போகுது? எத்தனை ஆக்டர்ஸ் உங்களுக்கு படம் இந்த வருஷத்தில் வந்து மிகப்பெரிய தோல்வி கொடுத்துருக்காங்க. சிவகார்த்தியின் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மதராசி படம் நீங்கள் கதை சிலர்லாம் பெரிய அளவில் போக முடியல உங்களுக்கு. கதை கங்குவா இஷ்டப்பட்டால் போயிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் வந்து நல்ல கதை அம்சத்தோடு நீங்கள் ஹீரோ வச்சு நீங்கள் படம் பண்ணிங்கன்னா பிளான் ஒர்க்கு தான் சார் சினிமா. பிளான் ஒர்க் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா கோடிகள் வேஸ்ட் ஆகும், டேஸ் எக்ஸ்ட்ரா போகும், ஆக்டர்ஸோட டேட்ஸ் அதிகமாக கேட்பீங்க, எல்லாமே லாஸ்ட்டில் போய் அமையும். கதை ரொம்ப முக்கியம்.